கர்த்தருடைய ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாங்க, இதனால் தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த வார்த்தையே தலைப்பாக இந்த நாளில் நான் வைத்து தியானிக்க விரும்புகிறேன். ஆல்வேஸ் எ வின், எப்பொழுதும் வெற்றி. இந்த வார்த்தையை இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கு: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரால் எப்பொழுதும் வெற்றி பவனியில் நடத்தி செல்கிறார் என்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எப்பொழுதும் வெற்றி பவனியில் நடத்தி செல்கிறார் அல்லது நடத்தி செல்பவர். என்ன பவனியா? வெற்றி பவனி. இதுதான் நம்ம ஃபாதர் அவர்கள் இந்த கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இன்னும் பாடல்ல அதில் 2வது சரணத்தில் பாடுவார். ஆமாம், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். நீங்கள் அது பியூர் தமிழில் நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படி தான் இருக்கும். வெற்றி பவனி, கிறிஸ்துவினால் எப்பொழுதும் வெற்றி பவனியில் எங்களை நடத்தி செல்கிறார். அதுதான் நம்முடைய வேதம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? சத்தமாக படித்து பாருங்க. 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, வெற்றி சிறக்க பண்ணார், அதாவது வெற்றி பவனியில் நடத்தி செல்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களை என்ன பவனியில் நடத்தி செல்கிறார்? நம்புறீங்களா? வெற்றி பவனியில் நடத்தி செல்வார். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வே சக்சஸ்ஃபுல் லைஃப் தான். இந்த உலகத்தில் வாழ தெரியல, வாழ்க்கையில் எனக்கு தோல்வி, வாழ்க்கையில் எனக்கு போராட்டம், எனக்கு வாழ்வு உண்டா, எனக்கு வாழ்வு கிடைக்குமா, எனக்கு மறுவாழ்வு உண்டா என்று பல கேள்வியில் இருக்கிற என் அன்பு மக்களே, நீங்கள் அங்கும் இங்கும் எங்கும் போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்தில் தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய ஜீவன். அவர் சொல்லுகிறார், அற்புதமான ஒரு வார்த்தை, வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே நான் ஜெயம் கொண்டேன். சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது யோவான் 16:33 நினைக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். எதை ஜெயித்திருக்கிறேன்? உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு மறு வார்த்தையே அவர் ஜெயவேந்தன், அவர் வெற்றி வேந்தன். நீங்கள் எந்த ஆங்கிளில் போய் பார்த்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமாகவே இருப்பார். உங்கள் ஜாதகம் சரியில்லையா, உங்கள் பேர் ராசி சரியில்லையா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சொல்கிற இந்த 3 எழுத்து கடவுள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். எதை செய்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. பிள்ளையார், நீங்கள் கேளுங்க, பிள்ளையார், எங்களை காப்பாற்றும் பிள்ளையார். அவர்தான் கணத்திற்கு அதிபதி, அவர்தான் வினைத்திற்கு மாயன். அந்த பிள்ளை யார் என்று கேட்கிற உனக்கு அதிலே பதில் இருக்கு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் மதத்தை ஸ்தாபிக்க வந்த மத தலைவர் அல்ல, மனிதனை சீர்படுத்த வந்த புருஷோத்தமன். புருஷர்களிலே உத்தமமான தலைவன் புருஷோத்தமன்.
நீங்கள் ஜாதக வழியாக பார்த்தாலும் சரி, குமரக்கடவுள் உன்னுடைய கட்டத்திற்குள், உன்னுடைய சக்கரத்தில் அவர் நுழைவார். அதனால இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம், என்ன சத்தமே காணுமே, அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. வாங்க இன்றைக்கு அதை பற்றியான ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வெறுமையான வேத வசனத்தை பார்க்கறத விட வேத வசனத்தினுடைய வாழ்க்கை ஓட்டத்தை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நான் வேத வசனத்தை அங்கும் இங்குமாக காட்டும் பொழுது நீங்கள் போய் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஆனால் அங்கே இங்கும் புரட்டும் பொழுது என்ன ஆயிடுது, நம்முடைய சிந்தை டைவர்ட் ஆகிடும். வாழ்க்கையை கவனிங்க. ஏன் வசனத்தை காட்டுறேன்னா, வசனத்தை பார்க்கும் பொழுது தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். ஆமாம், வாசிச்சு பாருங்க. கொலோசியரின் புஸ்தகம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. நமக்கு எதிரடியாக கட்டளைகளால், அதாவது என்னன்னா, நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்ட, நீ வாழ்க்கை உனக்கு இல்லவே இல்லைன்னு உலகம் சொல்லுது. ஆகவே ஜாதி போட்டு பிரித்து வச்சிடுச்சு, உனக்கு சலுகையே கிடையாதுன்னு சொல்லி நம்ம வெளியே தள்ளி வச்சிருக்கு. நோ ப்ராப்ளம். அதுதான் நீங்க சொல்லுது. வாசிச்சு பாருங்க 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை, இதெல்லாம் ரொம்ப வரலாறு ரீதியாய் ஆராயப்பட வேண்டியது. அது என்ன கையெழுத்து, யார் போட்ட கையெழுத்து, இதை பற்றி தானே ஒரு ஆழமான விஷயங்களை நாம் கவனிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதை பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் போட்டது அந்த கையெழுத்தை? அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இங்க பாருங்க, சிலுவையில ஆணி எடுத்து, அது என் பேர்ல இருக்கட்டும், அந்த கடன் என் பேர்ல இருக்கட்டும், அந்த தரித்திரம் என் பேர்ல இருக்கட்டும் என்று சொல்லி சிலுவையில ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், சகல அதிகாரத்தையும், சகல துரைத்தனம், சகல அதிகாரத்தையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, வெளியரங்கமாய், அது ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவ்வளவுதான். நம்முடைய பாவத்தெல்லாம் தூக்கி சிலுவையில தொங்க விட்டுட்டு, சிலுவையிலிருந்த இவர் உயிர்த்தெழுந்து, நான் உன்னோடு உயிரோடு இருக்கிறவா, உன்னதெல்லாம் சிலுவையில் இருக்கு, நீயும் நானும் ஒன்னாயிடுவோன்னு சொல்லி நம்மை தூக்கி சிலுவையில் மாட்ட வேண்டிய இடத்தில் நம்முடைய சாபத்தையும், நம்முடைய அக்கிரமங்களையும், நம்முடைய ராசி சரியில்லாத ராசி சாபங்களை அத்தனையும் தூக்கி சிலுவையில் தொங்க விட்டுட்டு வெளியே வா என்று சொல்லி உன்னையும் என்னையும் வெளியே கொண்டு வந்து விடுதலை ஆக்கினவர் தான் இயேசு கிறிஸ்து. புரிந்தவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அவர் எதில் ஜெயம் கொண்டிருக்கிறாரா? அதனால தான் அன்றைக்கு சாமுவேல் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், அவர் ஜெயபலமானவர். நம்முடைய ஆண்டவர் யாராம்? ஜெயபலமானவர். சத்தமே இல்லையே, ஆமென், ஜெயபலமானவர். நண்பர்களே, இதை பற்றி தான் சீஷர்கிட்ட ரொம்ப அழுத்த திருத்தமாக சொன்னார். இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க, என்ன கவனிச்சுக்கிங்க, என்ன கவனிக்க மாட்டேன்றீங்களா, என்ன கவனிச்சுக்கிங்க. கடவுள் இஸ்ரேலை பார்த்து அப்படி தான் சொன்னார், என்னை கவனிச்சுக்கிங்க. ஏசு அதுதான் சொன்னார், என்னை கவனிச்சுக்கிங்க. இங்கே பாரு 15:5 யோவானில் சொன்னார், இங்கே பாரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும். ஆஹா நண்பா, நாங்களாம் உலகத்தில் இருக்கும் பொழுது ஜாதகத்தை அக்கு வேற ஆணி வேற ஆக்கி நாங்கள் பார்த்து நாங்களும் ஜாதகக்காரன் மாறிட்டோம் தம்பி. கையில் எத்தனை கோடு இருக்குன்னு தெரியும், ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு கதை சொல்ல தெரியும் எங்களுக்கு. உன்னுடைய மகரம், உன்னுடைய அகரம், உன்னுடைய ஆயுள், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஐஸ்வர்யம், எல்லா கோடும் கையில் இருக்கிற கதை சொல்ல தெரியும். இது எங்கேருந்து வந்தது? நாங்கள் பைத்தியக்காரர்களை சுற்றி கடைசியில் நாங்களும் அந்த பைத்தியத்துக்கு அடிமையாகி போனோம். ஆனால் இவைகளிலும் பெரியவனான இயேசு கிறிஸ்து என் கரத்தை பிடித்து மூடிக்கொண்டு, உன் ஜாதகம் என்கிட்ட இருக்க வா தம்பி, நீ இப்போ யார் ஜாதகத்தை நீ பார்க்காத, நீ கையை வச்சு ஆசீர்வதி, நான் ஆசீர்வதிப்பேன். மொட்டையடிச்சு குமரக்கடவுளை தேடினோம், கொட்டை போட்டு குமரக்கடவுளை தேடினோம். கழுத்தில் கொட்டை, கையில் கட்ட, நெத்தியில் பட்ட, வாழ்க்கையில்
வெறுமையான சொட்டை. நண்பா, ஒன்றுமில்லாமல் போனதுதான் மிச்சம். நான் சொல்லுவேன், குமரக்கடவுள் மெய்யான கடவுள் உனக்காக எனக்காக பழம் நீயாக மாறி கோவணத்தில் தொங்கி எனக்காக அடிக்கப்பட்டு காவடியாக மாறி போன இறைவன் இயேசு கிறிஸ்து, அவர் தன்னந்தனியாக நின்று சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர்தான் ஔவையார் சொன்னாங்க, பழம் நீ அப்பா, முருக பழனி அப்பா. அழகானவரே, ஆதாம் தோற்று போன அந்த பழமாக மாறி எங்களுக்கான ஞானப்பழமாக வந்த ஞானோதயமே என்று சொல்லி பாடிட்டு போன ஞான வார்த்தைகள். மெய்யான குமரக்கடவுள் யார் தான்? நான் ஊழியக்காரன் ஆயே 3 வருஷம் இயேசுவை நம்பலை, ஊழியக்காரன் ஆயிட்டேன். ஏன்னா அவ்வளோ டீப்பாக கிடந்தோம். எதில்? அதில். என்ன வேணும் கோபால்? உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். அதனால தான் உங்களெல்லாம் ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ண தெரியுது எனக்கு. இப்படி தான் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் எதுக்கு அதெல்லாம் செய்கிறாருன்னா, என்னை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இங்கே பாரு, நான் தான் கடவுள், நான் தான் மெய்யான தெய்வம், நீ அசராத, அதெல்லாம் செய்யாது. அதனால் அந்த கடவுள்களை என் எதிர வந்து நீ சொல்லு அது ஓடும் பாருன்னு சொல்லி என் எதிர கொண்டு வந்து அதுக்கும் பேரை சொல்லி என்னை பார்த்து ஓடுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் மெய்யான கடவுள்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. யாருக்கு? இந்த குருடனுக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், ஊழியர்கள் ஊழியம் செய்வதற்கு முன்னாடி எனக்கு பேய் அதிகமாக ஊழியம் செய்யுது. எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யார் தான்? பேய்ங்க. மனுஷனால் கொடுக்க முடியல. அவ்வளோ கிறுக்கு புத்தி, குறுக்குத்தனமான கேள்வி. அதனால தான் எல்லா கிறுக்குகளையும் எல்லா குறுக்குகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு பேச வைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு மேட்ரு? அதனால் ஒரு ஊழியக்காரனுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கல்ல, அவனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அற்புதங்களும் அடையாளங்களும் காட்டுறார். மோசேக்கு ஏன் அவனை கொண்டு செஞ்சார்? கையை மடியில் விடு, உன் கோலை தூக்கி போடுன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். நானே தெய்வம், இதுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை கொண்டு அற்புதம் அடையாளம் ஒன்றும் செய்யலையா? டோன்ட் வரி. ஏன்னா நீங்கள் அன்பு பிள்ளைங்க, நீங்கள் சந்தேகவாதியே கிடையாது, நீங்கள் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர். அதனால் ஓகே, நேரம் ஆகிப்போச்சு, நான் செய்திக்கு போகிறேன். அதனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றி கொடுக்கக்கூடிய இறைவன், எப்பொழுதும் வெற்றி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரீங்களே, அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு தான்? சக்ஸஸ். என்ன சக்ஸஸ்? பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க, சாபத்தை ஜெயிச்சிட்டீங்க, ரோகத்தை ஜெயிச்சிட்டீங்க, வியாதியை ஜெயிச்சிட்டீங்க, தரித்திரத்தை ஜெயிச்சிட்டீங்க, எல்லாம் ஓடி போச்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை இலவசமாக பெற்றுக்கிட்டு கால் எடுத்து உள்ள வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள்லாம் வரும். இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு டயலாக் ஒன்று வரும். குட் டேஸ் வில் கம், குட் டேஸ் வில் கம் when you have completely learned the lesson of the bad days. நீ எப்போ கெட்ட நாளை புரிஞ்சுக்கிறியோ படிக்கிறியோ, அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு உனக்கு என்ன நாள் வரும்? இது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டயலாக் எல்லாம். ஆம் நண்பர்களே, புரிஞ்சுக்கிங்க, என்னுடைய கெட்ட நாள் தெரியும், ஆகவே நல்ல நாளை நான் பார்த்துட்டேன். சத்தமே காணுமே. நான் எனக்கு எத்தனை பெரிய சாபத்தில் கடந்தேன், எத்தனை பெரிய ஆபத்தில் இருந்தேன், எத்தனை பெரிய ஒரு என்ன சொல்றது, உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, சுடுகாட்டில் கிடந்தவன். அப்படி கிடந்த எங்களை இறைவன் தூக்கி எடுத்தார். இந்த உணர்வு வந்துட்ட பிறகு உனக்கு தோல்வி இல்லை. அப்படி தோல்வி வந்தால் அது உனக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு போகுமே ஒழிய நிச்சயம் உன்னை வருத்தப்படுத்தாது. வாங்க செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன். யோவானில் நிற்கிறீங்க. யோவான் 15:5 என்ன சொல்லுது பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 7வது வசனம்,
மீண்டும் அதே வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்றாருங்க. நீங்கள் என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நீங்கள் செய்யப்படும். கேட்பது எதுவோ அது செய்யப்படும். அப்போ ஒரு சக்சஸுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்ன சீக்ரெட் தெரியுமா? எங்கேயோ கிடந்த எண்ணெய் தூக்கி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அந்த நெருக்கம் இன்னும் நெருக்கம் இன்னும் நெருக்கம் இன்னும் நெருக்கமாகணும். சில தத்துவ ஞானிங்க சொல்லுவாங்க அதிக நெருக்கம் அதிக சுருக்குன்னுவாங்க. இந்த கிறுக்கு தானே இங்கே வேண்டாம். நெருங்கிப்பார், அப்பொழுது அன்பு தெரியும், பாசம் தெரியும். மோதிப்பார், அப்பொழுது தெரியும் வேதனை. மோதாதீங்க, என்ன பண்ணுங்க, அன்பாய் நெருங்கிப்பார் இறைவனோடு, பழகி பாருங்கள், அந்த ஜெயம் வாழ்க்கை வரும். மக்களை, இந்த செய்தியை நான் இப்படி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 பேர் லைனாக வந்துக்கிட்டு எங்களெல்லாம் சொல்லலாமே, நீ என்ன வெறும் வசனத்தை தேடிட்டு இருக்கிறிய? நான் என்ன யோசிக்கிறேன், வேத வசனத்தினுடைய ஆழங்களை போதிக்கலைன்னா இல்லை 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 எங்களை கொஞ்சம் சொல்லு, இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப சூட்டபுளாக இருப்போம். ஏன்னா நாங்கள் இறைவனோடு நெருக்கமாக இருந்ததனால் நாங்கள் எல்லாவற்றும் ஜெயமெடுத்தோம். ஒபாமா புஸ்தகத்தில் சொல்லுவார், என்னோடு கூட வாசிங்க, யோசுவா 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலரோட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தர் கூட நிற்கலைங்க. நம்புறீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். அந்த ரட்சிப்பை புரிஞ்சுக்கிங்க. நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய அடிப்பட்ட அந்த சரீரத்தை புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு முன் நிற்கக்கூடிய சக்தி பந்து ஆடலாம். இருளின் ஆவி எங்க மறையுதோ அதை வெளியே கொண்டு வந்து பந்து ஆடலாம். ஒருவனும் உங்களுக்கு முன் எதிர்த்து நிற்கவில்லை. தொடர்ந்து, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். ஒருவன் 1000 பேரை துரத்துவான். இங்க பாருங்களேன், இஸ்ரேலினுடைய பலன் பார்த்தீங்களா? ஒருவன், ஹலோ, என்ன சத்தமே இல்லை? விசுவாசிக்கிறீங்களா? நீ உண்மையிலேயே கர்த்தரோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சு பாரு, உன் பேரில் 1000 விசுவாசி இருக்கும். என்ன சத்தமே காணுமே? இப்படி தான் பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவார். உண்மையிலேயே இறைவனோடு சேர்ந்து நீங்கள் ஊழியத்தை செய்வீர்களானால் உங்களுடைய தனிப்பட்ட பெயரில் எத்தனை விசுவாசி இருக்கும்? 1000 இருக்கும். உண்மையிலேயே உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களோடு சேர்வார்களானால் 10,000 விசுவாசி வந்து சேரும். 10,000 பேர். அங்க அடுத்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. உங்களில் 1000-ம் உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். அப்போ ஒருவன் 1000ன்னா 2 பேர். 1:31 உபாகமம் படிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. மக்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையே என்ன வாழ்க்கை தான்? வெற்றி வாழ்க்கை தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன வாழ்க்கை? அதனால் சத்தமாக சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? உலகம் சொல்லும், நீ கிறிஸ்டின் ஆயிட்டியா தரித்திரம், நீ கிறிஸ்டின் ஆயிட்டியா உனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம். 2 கொரிந்தியர் 8:9 பவுல் ரொம்ப அழகாக சொல்வார், உன் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யன்களாயிருக்கிறோம். யோசிச்சிங்களா? சிலுவையில் அவர் அத்தனை கோலமாய் தொங்குவதற்கு காரணம் என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மகா ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், மகா ஈஸ்வரனுடைய தெய்வத்தை, அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் அந்த மகிமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க முகம் அவ்வளோ அழகாக மாறிடுது, உங்கள் ட்ரெஸ் கோடு மாறி போகுது, உங்கள் நடை மாறுது, உங்கள் பேச்சு மாறுது, உங்களுடைய எஜுகேஷன் லெவல் மாறியே போயிடுது. போங்களா, அற்புதமான தெய்வம். படிக்கிற பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 12th பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி பப்ளிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் நம்பர் கொடுத்தாச்சு. இன்னும் இருக்கிறது அவங்களுக்கு
இன்னும் 27 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு. முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். இதில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மூல ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வெற்றியை தடுக்க சக்தியே சக்தியில் வேற சக்தி இல்லைங்க. அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரேலை யாரும் வின் பண்ணவே முடியலைங்க. ஆனால் எப்போ அவங்க இறைவனை விட்டு விலகினாங்களோ அன்றைக்கு அவங்க தோற்று போனார்கள். ஆயு பட்டணத்தில் 33 பேர் செத்து போனார்கள். காரணம் பொய், தவறு, இறைவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போனாங்க. வாங்க, இந்த நல்ல நேரத்தில் அந்த 4 பேரை உங்களுக்கு வேகமாய் சுருக்கமாய் நாம் காட்டிட்டு நான் செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆல்வேஸ் வின், எப்பொழுதும் வெற்றி. சொல்லுங்க, என்ன இன்னைக்கு செய்தி? இறைவனுடைய வார்த்தை என்ன? பாட்டு பண்ணோமோ? சரி, கார்டு கொடு தம்பி, 5 மைனர் கொடு தம்பி. சிலர் வாயை திறந்து திறந்து மூடுறாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நிச்சயம், இது சத்தியம். பாட்டுக்காக அல்ல. பாடுங்க, ஒரு சரணம் 2 சரணம் பாடுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் வெற்றி பவனி செல்கிறார் என்ற அந்த 2 சரணத்தை பாடிட்டு நாம் செய்திக்கு போலாம். ஓகே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும், என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். எனக்கு முன்னே என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, நான் குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு எனக்கு. ஆம், அன்பு சகோதரனே சகோதரியே, பிரேயர் குறிப்பில் முதல் குறிப்பு அதுதான் கொடுத்தாங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன், போட்டி, எதிர்பார்க்கிற லாபத்தை பார்க்க முடியல, உழைப்பு அதிகம், செலவு குறைவு. சரி, வருமானம் குறைவு, செலவு அதிகம். நண்பர்களே, அதுதான் முதலாவது வந்து நின்னவர் அவர்தான். உன்னோடு தொழில் போட்டி போட்டு
எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களுக்கு எதிராக உன் காரியத்தை ஜெயமாக்கி மாற்றித் தருவார். Praise the Lord. ஹலோ, உன்னோடு எதிர்த்து போராடுகிற மக்கள் நடுவே உன் காரியத்தை மாற்றித் தருவார். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் வார்த்தைப்படியும் அவனுடைய கட்டளைகளின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே அந்நாளில் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உன்னுடைய முகத்துக்கு முகமாக இறைவன் தைரியமாக கைத்தட்டி சொல்லுகிறார், உனக்கு எதிராக இருக்கக்கூடிய போட்டிகள் உனக்கு சாதகமாக மாறும். பிரைஸ் காட். நம்புறீங்களா? காரியம் மாறுதலாய் மாறும். உடைய தொழில் போட்டி உங்களுக்கு சாதகமாக மாறும் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு எப்பொழுதும் வெற்றி தரக்கூடிய தெய்வம். ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இரு. நேற்று காலையில் கூட நான் சொன்னேன், உன் புகழ்ச்சி அவர்தான். நீங்க போயிட்டு மாலை வாங்கி போட்டுக்கிட்டு ஷால் போட்டுக்கிட்டு நீங்க தலையில பூக்கிரீடம் வாங்கி மாட்டிக்க முடியாது. அவரே சகலத்தை செய்து உனக்கு புகழ் தரக்கூடிய தெய்வம். நண்பா, இந்த 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 எஸ்தரின் புஸ்தகத்தை கொஞ்சம் என்னோட கூட 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ராஜாவை நோக்கி, ராஜாவை பார்த்து மொர்தெகாயா ஆமான் கேட்கிறார். ராஜாவே, ராஜா கடம் பண்ணுகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜா வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரை அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். ஆம் நண்பர்களே, வெற்றி பவனி உனக்கு உண்டு. காரியம் மாறுதலா முடிஞ்சிட்ட பிறகு நிச்சயம் நமக்கு என்ன உண்டுதான்? நம்புறீங்களா? எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிற பிள்ளைய நிச்சயம் உன்னை பற்றி ஊர் பேசும். எப்படி இருந்தவன் அழிஞ்சு போயிடுவான்னு நினைச்சோம், ஃபெயில் ஆயிடுவான்னு நினைச்சோம். வெற்றி பவனை. எஸ்தரின் காலத்தில் மொர்தெகாயும் எஸ்தரும் அந்த குலமே அழிஞ்சு போயின்னு நினைச்ச சத்ருவுக்கு முன்பதாக காரியத்தை மாறுதலாய் மாற்றி கொடுத்த இறைவன். உங்கள் தொழில் போட்டியில் உங்களை அழிச்சிடலாம், உனக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணிடலாம், உங்களுக்கு விரோதமாய் பண்ணிடலான்னு நினைக்கலாம். பயப்படாதீங்க. உங்களை காக்கும் கண்கள் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பாடுகள் நம்மை பயப்படுத்தக்கூடாது. பக்குவப்படுத்தணும். ஞாபகம் இருக்கட்டும். பாடுகள் நம்மை பயப்படுத்தாமல் என்ன படுத்தட்டும்? பக்குவப்படுத்தணும். ஏன் தெரியுமா? அடுத்த கட்டம் பாய்வதற்கு. பாடுகள் வரட்டுங்க, அது நம்மை பக்குவப்படுத்திட்டு போட்டோம். தம்பி, எக்ஸாம் வருதா? அது உன்னை பக்குவப்படுத்திட்டு போகும். பயப்படாதீங்க நண்பர்களே. பலவிதமான இன்னல்களும் இக்கட்டுகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரதான் செய்யும். பயப்படாதீங்க. ஜெயம் தரும் தேவன் என்னிலே, நான் ஜெயம் எடுப்பேன். அற்புதமான தெய்வம் எனக்கு துணை செய்வான். நீங்கள் திட்டமிட்டு பாருங்கள். செயல்படுத்துகிறது கர்த்தர். மனிதன் திட்டமிடுவான், ஆனால் செயல்படுத்த முடியாது மனிதனால். செயல்படுத்துறது அவரால். ஜெயமோ? ஆமாம். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, முயற்சி. ஆமாம், நீங்கள் முயற்சி தான் செய்ய முடியும். திருவினையாக்குவது அவர்தான்.
ஆம் நண்பர்களே, நீங்கள் திட்டமிடுங்கள், அவர் உங்களுக்கு செயல்படுத்துவார். உனக்கு விரோதமாய் திட்டமிடலாம், தொற்று போவான் சத்துரு. தைரியமா இருங்க. ஆகவே காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். The second one, ஆதியாகம புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறபடியே, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு, இந்த ஜனங்களை, இங்க இருக்கக்கூடிய வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய சூழ்ச்சிகளை நன்மையாக மாற பண்ணினார். திரும்ப ஒரு முறை 20வது வசனம் முதற் பகுதி. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், உங்களுடைய தீமை எனக்கு நன்மையாக மாறி போனது. நம்புறீங்களா? அது 2வது காரியம் நான் சொல்றேன், உங்கள் தரிசனம் நிறைவேறும். ஹலோ, எப்பொழுதும் வெற்றி. அந்த வெற்றியில் என்ன நிறைவேறும்? உனக்கு காண்பித்த தரிசனம், உனக்கு கொடுத்த தரிசனம். அந்த தரிசனத்தை கிழிச்சு போட்டுடலாம், அந்த தரிசனத்தை பொய் சொல்லி ஏமாற்றிடலாம், ஆனால் கொடுத்தவர் ஏமாற்ற மாட்டார். அதை நிறைவேற்றும்படி உன்னோடு கூட இருப்பார். இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? அங்கே எஸ்தரின் புஸ்தகத்தில் பெரிய பியூட்டி, படைத்தவரையே நம்பி இருந்தாங்க. பயமுறுத்துதலை பார்த்து பயப்படலை, பக்குவப்பட்டாங்க. ஆகவே அவர்களை உருவாக்கின அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தவர் உறங்காமல் பாதுகாத்தார். இங்கே யோசேப்பு கிட்ட நான் பார்க்குறேன், இங்கே பாருங்களேன், கிறிஸ்துவாலே எங்களுக்கு வெற்றி பவனி உண்டு. யாரால் தான்? ஆமாம், மனுஷர்களால் அல்ல. எங்களுக்கு எப்பொழுதும் கிறிஸ்துவாலே வெற்றியே. நண்பர்களே, 2வது இங்கே நான் பார்க்குறேன், இங்கே பாருங்களேன், அந்த ஒரு பக்கம் சகோதரர்கள் யோசேப்பை கிழித்து போட முயற்சி பண்ணாங்க, இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யோசேப்பினுடைய வாழ்க்கையே கிழிச்சு போட பாவம் வந்துச்சு பாருங்களேன். 4 சுவருக்குள் யாருக்கும் தெரியாத சூப்பர். ஆனாலும் யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததனால் தரிசனம் நிறைவேற்று. நான் சொல்லுவேன், கிருபை இறைவனுடையதானால் கிரியை உங்களுடையது. கிருபையும் கிரியையும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புகழே வரும். கிருபையும் கிரியையும். கிரி யாருது? எந்த கிருபை கொடுத்தார், தரிசனம் கொடுத்துட்டார். எப்போ நீ நாட்டாள போற, ஊர் ஆள போற, உலகத்தாள போற, குடும்பத்தாள போற, கிருபை தரிசனம் கொடுத்துட்டார். கிரியை வருது, அந்த கிரியில நான் உத்தமன் என்றதை காட்டணும், நான் யோக்கியன் என்று காட்டணும். பாவத்தை சிலுவையில் மன்னிச்சிட்டார், சொல்லிட்டார். ஆனால் பாவம் வரும்பொழுது அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது கிரியை. எல்லாரும் சபைக்கு வந்துட முடியாதுங்க, எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட முடியாது, எல்லாரும் பாடிட முடியாது. கச்சேரியில் பாடலாம், ஆனால் இறைவனை அவர் சமூகத்தில் நின்று பாடிட முடியாது. அதனால் 45ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவனே அனுப்பினார். கொடுத்தவர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? உன்னை அழைத்தவர் நிறைவேற்றி தருவார். தரிசனத்தை, குடும்பத்தை கொடுத்தவர் அதை நடத்தி செல்வார். விசுவாசமா இருங்க, கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்வார். 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியில் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும். இங்க பாருங்க, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. நான் ஒருத்த மட்டும் இல்லைன்னா உங்க வம்சம் என்ன ஆயிடும்? பஞ்சத்தில் ஒழிஞ்சிருப்பீங்க. ஆம், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை ஒழியாமல் காப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அவர் நம்மோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு நாம் பிரிந்திடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எப்பொழுதும் அவருடைய சித்த மாத்திரன் வாழ்க்கையில் நிறைவேறட்டுன்னு சொல்லி நிதானமா இருங்க.
கொஞ்சம் சிற்றின்பத்திற்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ற கேட்டுக்குங்க. அநீதிக்கு துணை போகும் கடவுள் இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் அநீதிக்கு துணை போகவே மாட்டார். அவர் நீதிக்கு துணை செய்யும் தெய்வம். சிற்றின்ப பிரியர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீ 1 கோடி 10 கோடி 100 கோடி கொடுத்தாலும் அவரால் ஆசீர்வாதம் வராது. சிற்றின்ப பிரியர்களை அவர் ஆசீர்வதிக்கும் தெய்வம் அல்ல. ஆகவே அவரிடத்தில் லஞ்சமோ அவரிடத்தில் பாரபட்சமோ கிடையாதுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே என் அன்பு நண்பர்களே, நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, அநீதிக்கு துணை போகும் தெய்வம் இவர் அல்ல. இவர் நீதியின் சூரியன், நீதியின் தெய்வம் என்னோடு கூட. ஆக அந்த 7வது வசனம் மீண்டும் ஒரு முறை, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே எகிப்துக்கு அனுப்பினாரியா. நீங்க என்னை விற்று போட்டீங்க, பேய் என்னை விழுங்க பார்த்தது, நீங்க விற்றீங்க, அது விழுங்க பார்த்தது, கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் என்னை சிற்றின்பத்திற்கு விலக்கி காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, கொஞ்சம் உன்னுடைய இந்த உலக சிற்றின்பத்திற்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். ஸ்தோத்திரம். நம்மளாம் 3 குரங்கு பொம்மையை பார்த்துருப்போம், காந்தி தாத்தா வச்சிருந்தாருன்னு சொல்லி. இப்போ 4வது பொம்மை கூட வந்துச்சு, செல்போன் வச்சிருக்கிற பொம்மை. நண்பர்களே, சிற்றின்பத்திற்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். வெற்றி நமதே, ஜெயம் நமதே. நம்ம கிட்ட கேட்டுக்கு தான் அடுத்த ஆளுக்கு போவோம். என்னம்மா நான் அங்கே போயிட்டுமா, சரி போ. பிரைஸ் தி லார்ட். நண்பர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயம் வாழ்க்கை. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நானும் செய்தியை முடிச்சிட்டேன். கடைசியில் ஒரு பெண்ணு ஓடி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா எப்படின்னு ரூத் அம்மா ஓடி வந்தாங்க. சொல்லிட்டு போயிடுறேன், நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் ரூத்து 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய ரூத்தை பத்தி எடுத்த உடனே இன்னொருத்தர் வந்தாரு. அப்படி மெதுவா எழுந்து வந்தாரு. நான் தெரியல உனக்கு, நீங்க யாருன்னு கேட்டேன். எல்லாவற்றையும் இழந்தாலும் இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்ட யோபு நான் தானே. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவை நம்பி வெட்கப்பட்டு போன சந்ததி இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. கிறிஸ்துவை நம்பி பரிசுத்தமாய், கிறிஸ்துவை நம்பி உண்மையாய், கிறிஸ்துவை நம்பி நீதியோடு வாழ்ந்து கெட்டு போன சந்ததி யாராயிலும் ஒருவர் உண்டானால் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் யாரும் இல்லை மகனே மகளே. கொஞ்சம் உண்மை. திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்ட கொடிகளாக நாம் இருப்போமானால் நீ செய்வதெல்லாம் சத்தியமா வாய்க்கும். கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்து பாருங்க. சக்சஸ். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு வாழ்க்கையை நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் நீதி, கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறீங்கன்னா கடவுளுக்கு இல்லை, அது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி. அது யாருக்கு தான் பலன்? இன்னும் சத்தமே காணுமே. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். முதல்ல சுத்தத்தை, அதுக்கப்புறம் பரிசுத்தம். முதல்ல நான் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கேன், நான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறேன், நான் விட்டே அடிக்கிறதில்ல, நான் காப்பியே அடிக்கிறதில்ல, நான் பொய்யே சொல்கிறேன்னா உனக்கு வெற்றி. அது உன்னையே சேரும். பொய் சொன்னாலும் ஏமாற்றினா அதுவும் உன்னையே சேரும். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அது உங்களையே சேரும். நான் இறைவனுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த ரூத் அம்மா ஓடி வந்தாங்க. ரூத் ஓடி வந்து 12வது வசனம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்றாங்க பாருங்களேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, அவராலே நிறைவான பலனை கிடைப்பதாக நம்பிக்கையோடு ஒரு விதவையினுடைய கையை பிடித்து இளம் விதை வந்த மகளே, உனக்கு துணை செய்வார் கர்த்தர். உலகம் ஒரு மாதிரி பேசும், கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டியா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி. நோ, அதை விட்டுடுங்க. உறுதியாய் கரத்தை பிடிச்சுக்கிங்க. தொடர்ந்து 13வது வசனம்.
அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே. 14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து மவளே இங்க வா, இங்க வந்து சாப்பிடு, இதை வந்து இந்த சாம்பார்ல வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கோ. 15வது வசனம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது வேலைக்காரரை பார்த்து, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவளை என்ன பண்ணாத, கேவலப்படுத்தாத, தவறா பேசிடாத. நான் சொல்லுவேன், அதுதான் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற உனக்கு நிச்சயம் வெட்கமே இல்லை. மக்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அவருடையவர்கள் வெட்கம் அடைவதில்லை. இந்த செய்தி இன்றைக்கு உங்களுக்கு இறைவனே கொடுக்கக்கூடிய செய்தி. நீ வெட்கம் அடைவதில்லை, வெட்கமடைய மாட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ இந்த மாலை வேளையில் தெய்வம் உனக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்பதை விட இது உங்களை தைரியப்படுத்தக்கூடிய செய்தி, பலப்படுத்தக்கூடிய செய்தி. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிப்போம். யோபு 40ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள். தப்பு. 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஸ்தோத்திரம். 9வது வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நான் சொல்றேன், இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரகசியத்தை சொல்லி தட்டுமா? மற்றவங்களை நீங்க மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி. இதுதான். யோபு முகத்தையே பார்க்குறாரு. இப்போ எதையே பார்க்குறாரு? அவங்களாம் அங்கே பலியிட்டு இருக்கிறாங்க. யோபு பார்க்குறாரு. முகத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் எதுனா வருதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரிய, முகத்தில் வேற ரொம்ப மகிழ்ச்சியாக செய்கிறான். மற்றவர்கள் மன்னிக்கிறதின் ரகசியம் உன் வாழ்க்கையில் வெற்றி. என்ன சொல்லி பாருங்க. வாழ்க்கையில் யாராகிலும் மன்னிக்காத தன்மை உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் அதுவே உங்களுடைய தோல்வியின் ஆரம்பம். இதுக்கு மேலே சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இயேசு எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். அப்போ யோபு எல்லாவற்றையும் இழந்து இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டாருன்னு தெரியும். ஆனால் யோபு தன் சிநேகிதர்கள் செய்த அத்தனையும் அவர் மன்னித்து வேண்டுதல் செய்தார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். வெற்றி. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையில் அது என்ன வாழ்க்கை? அவர் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதமே இல்லை. அதனால தான் பாட்டு பாடணும்ல, உம்மை இல்லாமல் எனக்கு பாடலாமா? ஒரு முறை என்ன காடுங்க? 2 மைனர் இல்லை, 2 மைனர் புரியும். என்னே செய்யா. ஓகே, சொல்லுங்க பாப்பா. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்படின்னா என்ன பொருள்? உங்களுக்கும் எனக்கும் இடையில் எது ஒன்றும் என்ன வரும்? வருத்தம், கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத சுபாவம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பக்தர் நடுவே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து வெற்றியை கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து நேரடியாகவே நமக்குள்ள இங்கே வந்துட்டாரே. வெற்றியை சொன்னீங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாட்கள் இல்லை, வேலைகள் தொடங்கிடுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.